இரண்டாவதாக அல் மஸ்ஜித் நபவி மதீனா முனவ்வரா குத்பா ஷேக் அப்துல் பாரி சுபைத்தி ஹஃபிஸ் எழுதியிருந்தார்கள். அல்லாஹ்வுடன் நல்லெண்ணம் வைப்போம் என்ற கருத்திலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் பொதுவாக அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் கொள்கின்ற உணர்வு இருக்கிறதே, அது நல்ல சந்தோஷமான கலக்கமற்ற நிம்மதியான மனமான வாழ்க்கைக்கு ஒரு திறவுகோல். அது அல்லாஹ்வோடு நம்பிக்கை உறுதியாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நுட்பங்கள், அல்லாஹ் நிர்வாகம் செய்ய நம்முடைய நுட்பங்களை ஈமான் கொள்வது, திருப்தி செயல்படுவது, நடக்கின்ற அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது, முடியும்படி நடக்கிறது என்று ஈமான் கொள்வது, அது பொதுவாக இதற்குரிய ஒரு திறவுகோலாக அமைகிறது. எல்லா நலவுகளும் நடைபெறும், நல்லதே நடக்கும் என்று உறுதி கொள்வது, எந்த கஷ்டம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு இலகு வரும், சிரமத்துக்கு பின்னால் ஒரு லேசு வரும், பாதகமான நிலைமை சாதகமான நிலைமை வரும் என்று நல்லெண்ணம் வைப்பது, அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணுவது, அல்லாஹ்வுடைய நேர்மறையாக எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக அல்லாஹ்வுடைய விடயங்களை நாங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது. அதில் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி, நேர்மை நீதி நியாயத்தை பற்றி நம்பிக்கை உறுதியாக இருக்கின்ற அப்படியான மனிதர் எப்பொழுதுமே கூடிய சீக்கிரம் விடிவை காண்பார். அவருடைய சிரமங்கள்லேருந்து விடிவை காண்பார். எவ்வளவு சிரமமான பயங்கரமான நிலைமையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு விடிவு கிட்டும். நல்லெண்ணம், இறைவனோடு நல்லெண்ணம் உள்ள மூமின் இருக்காரே, அவர் வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டே செல்வார். நம்பிக்கையோடு நிம்மதியோடு அல்லாஹ் அவனுக்கு எதிர்காலத்தில் நல்ல சிறந்த ஒரு எதிர்காலத்தை தருவான், வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்துவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு பயணிப்பார். நல்ல மேலெண்ணங்களோடு ஆதரவோடு செயல்படுவார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்ற, அல்லாஹ்வுடைய நன்கொடைகள் எனக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் என்று எப்பொழுதுமே அது அவர் வர்ணிக்க முடியாத அளவு, அவர் அந்த அளவு நம்பிக்கை உள்ளவராக இருப்பார். எதிர்பார்ப்புகளை தாண்டி செல்வார். எப்பொழுதுமே அவருடைய ஈமானுடைய அந்த பலம் அவரை முயற்சியின் பக்கம், சாதனை புரிவதின் பக்கம், எல்லா விடயங்களையும் மிக அதிசயிக்கத்தக்க பிரமாதமாக நிறைவேற்றுகின்ற வீரமோடு தைரியத்தோடு நற்சகுணம் பார்த்து எல்லா விடையும் நற்சகுணமாக பார்ப்பார். துச்சகுணமாக தரத்திரியமாக பார்க்க மாட்டார். எனவே பொதுவாக வாழ்க்கையுடைய முறையே சோதனை என்பது எல்லாம் வைத்திருக்கிறான். அது திடீரென்று சோதனை வரும். பொறுமையால் யாருன்னு பார்ப்பதற்காக வேண்டி, யக்கீனை கூட்டுவதற்காக வேண்டி, நம்பிக்கை. எனவே அல்லாஹ்வின் மீது உள்ள நல்லெண்ணம் இருக்கிறதே, அல்லாஹ் என்னுடைய இறக்கம் எனக்கு நல்ல விடயங்களை ஏற்படுத்துவான், நல்ல நிலைமையை தருவான் என்ற நம்பிக்கை சிரமங்களை கூட அது ஒரு உபகாரமாக மாற்றும். மெஹ்னா என்றால் சிரமம், மின்ஹா என்றால் உபகாரம். அது துன்பத்தை இன்பமாக மாற்றும். கவலையை அல்லாஹ்வுடைய ஒரு நுட்பம் என்றதாக மனதாக ஏற்றுக்கொள்ள வைக்கும். அல்லாஹ்வோடு உறுதியான நம்பிக்கை உள்ள ஒரு உண்மையான மூமின் இருக்கிறானே, அவன் சோதனைகளை கடந்து செல்வான். சோதனை கடந்து பொறுமை செய்வான். அந்த பொறுமை அவருக்கு ஞாபகத்தாக மாறும், அவருடைய அந்தஸ்தை உயர்த்தும். அவர் அல்லாஹ் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய படிப்பினைகளை பெற்றுக்கொள்வார். எனவே அல்லாஹ் மீது முழுமையான தவக்குல் நம்பிக்கை வைப்பதற்கிறது. அது அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைப்பதற்கான போஷாக்கு, அது ஊட்டச்சத்து. ஹஸ்னுல்லாஹ் பின் அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைப்பதற்கான ஊட்டச்சத்து போஷாக்கு தவக்குல். அல்லாஹ் மீது நம்முடைய விடயங்களை பாரம் சாட்டுவது, அது உண்மையிலே ஒரு உள்வாரியான பலத்தை, மன தைரியத்தை தருவதற்கான ஒரு அடிப்படை. மனிதனை நிராசையிலிருந்து, எப்பொழுதும் வீழ்ச்சியிலிருந்து, கவலைகளிலிருந்து, சிரமங்களுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது, சோதனை முகம் கொடுக்கின்ற பொழுது நிராசையாகுவதை விட்டு மனை பாதுகாக்கும். எனவே அல்லாஹ் மீது உண்மையான முறையிலே யார் நம்பிக்கை வைப்பாரோ அவருடைய உள்ளம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையால் உறுதியால் நிறையும். அல்லாஹ் தன்னை கைவிட மாட்டான், எனக்கு உதவி செய்வான். எனவே சோதனைகளில் கூட வெற்றிக்கான வழியை காண்பார். பல நெருக்கடிகள் சவால்களுக்கு மத்தியில் கட்டங்கள், ஒரு கட்டமாக உயர்வின் பக்கம், மேன்மையின் பக்கம், முன்னேற்றத்தின் பக்கம் ஏறுகின்ற ஏணியாக அதை பயன்படுத்திக் கொள்வார். சிரமங்கள் சோதனை வருகின்ற பொழுது தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கான அந்த சோதனைகள் தன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு, தன்னை தீட்டக்கூடிய, துருவகற்றக்கூடிய ஒன்றாக பார்ப்பார். எனவே அது குர்ஆன் பல விடயங்களை நமக்கு அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைக்கின்ற நிகழ்வுகளை நமக்கு விவரிக்கின்றது, அழகான முறையில் விவரிக்கின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வுக்கு சிறந்த சான்று. ஆரம்பத்திலே கணவன் இல்லாமல் பிள்ளை பாக்கியம் கிடைக்கின்ற அந்த அமைப்பை அவர்கள் புரிந்த பொழுது, நான் இதற்கு முன்னால் மௌத்தாக இருக்கக்கூடாதா, நான் ஒரு மறக்கடிக்கப்பட்ட சமூகத்திலே, அதாவது கணக்கெடுக்காமல் விடப்பட்ட ஒரு பொருளாக இருந்திருக்கக்கூடாதா, ஒரு முக்கியமான கண்ணியமான குடும்பத்து பிள்ளை. அந்த யுவதி சொன்னார், நான் ஏற்கனவே மௌத்தாக இருக்கக்கூடாது இந்த சோதனை வர முன்னால், அல்லது நான் ஒரு மறக்கடிக்கப்பட்ட ஒரு பொருளாக, கணக்கெடுக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம், கணவன் இல்லாமல் பிள்ளை வைப்பது ஒரு சவால், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, சமூகத்துக்கு தெரியாது, சமூகம் குறை சொன்னார்கள், பழித்து பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. ஜிப்ரீல் சொல்வதை கண்டவுடனே சொன்னார்கள், ரஹ்மானின் மூலம் உங்களிடமிருந்து பாதுகாப்பு தருகிறேன், நீங்கள் தக்வாதாரி நடந்து கொள்ளுங்கள். மரியம் 18 வசனம். ஜிப்ரீல் மனித ரூபத்தில் வந்திருக்கிறார்கள் அந்த ரூஹை ஊதுவதற்காக வேண்டி.
இனி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. என்ன அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் அழைத்தான், கீழ்ப்பகுதியில் ஓசை வந்தது, கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், உங்களுடைய ரப் உங்களுக்கு ஒரு நீரூற்றை ஏற்படுத்தியிருக்கிறான். எங்கள் அந்த ஈச்ச மர தண்டை பிடித்து நீங்கள் ஆட்டுங்கள், உசுப்புங்கள், உங்களுக்கு செங்கனிகளை அது வீழ்த்தாட்டும், செங்கனிகள் விழும். எனவே நல்ல முறை சாப்பிடுங்கள், அருந்துங்கள், நீரூற்றிலிருந்து அருந்துங்கள், ஈச்சம்பழங்களை சாப்பிடுங்கள், நல்ல கண்குளிர்ச்சியாக சந்தோஷமாக வாழுங்கள். நீங்கள் மனிதர்களுக்கு சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் மௌன விரதம் என்று யாருடன் பேச மாட்டேன். யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தேவையில்லை, மௌன விரதம். நன்று யாருடன் பேச மாட்டேன்னு சொல்லுங்கள். மரியம் 24 தொடக்கம் 26 வசனங்கள். அது அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம், அதுக்கான விடிவு வந்தது, அதற்கான வழி பிறந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே போடப்படும் பொழுது நல்லெண்ணம் வைத்தார்கள், அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் எந்த நெருப்புக்குள்ளும் எனக்கு நலவை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பை ஏற்படுத்தி நல்லெண்ணம் கொண்டார்கள். அந்த நெருப்பை அல்லாஹ் சாந்தமானதாக குளிரானாக மாற்றினான். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், சிறந்த பாதுகாவல் என்ற துஆவோடு நெருப்புக்குள் வீசப்பட்டார்கள். அவர்கள் நெருப்புக்குள் மிக இனிமையாக இன்பமாக அதை குளிராக அல்லாஹ் மாற்றிக் கொடுத்தான். எனவே அதே போன்று அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம், அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணத்தில் வெளிப்படுகிறது. அந்த குகையில், ஹிரா குகையில் சவுர் குகையில் இருக்கின்ற பொழுது அபூபக்கர் பார்த்து சொன்ன ஆறுதல், அபூபக்கர் சொன்ன, யார் சொல்லா, நாங்கள் அந்த எதிரி கீழே குனிந்தால் எங்களை கண்டு விடுவான் என்று கவலைப்பட்டு சஞ்சலப்பட்ட பொழுது, பயந்த பொழுது, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்க நம்பிக்கையோடு சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாத்தான். என்றாலும் அபூபக்கர் என்ன நினைக்கிறீர்கள்? 2 பேர் நாங்கள், 3வது அல்லாஹ் எங்களோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன உங்களுடைய கருத்து, என்ன நினைக்கிறீர்கள்? கவலைப்பட தேவையில்லை, அதில் அல்லாஹ். எனவே அல்லாஹ் நல்லெண்ணம் அது தனி நபர்களோடு சம்பந்தப்படுதல், சமூகத்துக்கும் இன்றைய ஒரு சமூகம் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கின்ற பொழுது அல்லாஹ் விடுவை கொடுப்பான், பாதுகாப்பை கொடுப்பான், வெற்றியை கொடுப்பான். எப்பொழுதுமே அவர்களுக்கு அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அவருடைய சிரமங்களிலிருந்து விடுவை கொடுப்பான். அதிலே ஒரு சிறந்த உதாரணம் தான் உஹதுடைய போரின் பொழுது முஷ்ரிக்கீன்கள் அச்சுறுத்தினார்கள் சஹாபாக்களை. மக்கள் உங்களுக்காக ஒன்று சென்றிருக்கிறார்கள், படை பட்டாளத்தோடு இருக்கிறார்கள், ஆயுத பாணிகள் இருக்கிறார்கள், கொஞ்சம் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது இவர்களுக்கு டென்ஷன் ஆகவில்லை, சஞ்சலம் ஏற்படவில்லை. இன்னும் அவர்களுக்கு அந்த செய்திகள் ஈமானை கூட்டியது, சஹாபாக்களுக்கு ஈமான் கூடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் சொன்னார்கள் ஒருமையாக, இவர்கள் ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் பன்மையாக சொன்னார்கள், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவலன், பொறுப்புதாரி. எனவே அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை கனிமத் பொருட்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் வெற்றிகரமாக விடு திரும்பினார்கள். அவர்கள் சிறந்த பாக்கியங்களை பெற்று சென்றார்கள், அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல். ஆல இம்ரான் 163 174 வசனம். எனவே இதுதான் அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் செய்கின்ற பொழுது வருகின்ற பெருபெயர்கள். எனவே ஆழமான ஈமான், அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் இரண்டுமே ஒரு உம்மத் உறுதியாக எழுந்து தலையிலிருந்து வாழ்வதற்கான ரகசியமான அந்தரங்கமான 2 அடிப்படை பொருட்கள் விடயங்கள். ஆழமான ஈமான், வேறுபடுத்த ஈமான், அல்லாஹ்வோடு உள்ள நல்லெண்ணம், இரண்டும் தான் ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கான அந்தரங்கம், எழுச்சியின் ரகசியம். எனவே இப்போ எந்த கஷ்ட சிரமங்கள் இருந்தாலும் அந்த சமூகம் எழுந்து நிற்கும். காலாகால வரலாற்று நடிகளும் அதை பார்க்கிறோம், நிறைவாக காண்கிறோம். எந்த விதமான சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அவர்கள் அதிலிருந்து வீழ்ச்சி அடையாமல் எழுந்து நிற்பார்கள். அது மிக பலத்தையும் சக்தியும் அவர்களுக்கு கொடுக்கும். எப்பொழுதுமே அது ஒளியூட்டும் நட்சத்திரமாக அந்த சமூகம் பிரகாசிக்கும், நிம்மதியோடு வாழும். எப்பொழுதுமே அதுக்கு கூடிய சீக்கிரம் விரைவாக உதவி கிட்டும், அல்லாஹ்வுடைய உதவிகள் வரும். அது எல்லா நிராசையுடைய இருள்களையும் துண்டித்து வேரோடு அழித்துவிடும். பல மேலனங்களுடைய வாசல்களை எதிர்காலத்திலே சிறந்த எதிர்காலங்கள் அந்த உம்மத்தை கொடுக்கும், நம்பிக்கையை உறுதிப்படுத்தும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ளத்தில் இன்னும் இன்னும் ஆழமாக பதிய வைக்கும். எனவே அது எழுச்சி, கண்ணியம் இரண்டுமே நிச்சயமாக இந்த 2 பண்பாடுகள் மூலம் கிடைக்கும். ஆழமான ஈமான், அல்லாஹ்வோடு உள்ள நல்லெண்ணம், நற்சகுணமாக நல்லது நடக்கும் என்று பாசிட்டிவாக சிந்திப்பது. ஈமான்தாரிகளை நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உதவி செய்தால் நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்ற சூரா முஹம்மது 7வது வசனத்தை பரக்கத்துக்கு துஆ செய்து இஸ்திக்ஃபார் செய்ய தூண்டி முதலாவது குத்பா முடித்துவிட்டு ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதியோடு 2வது குத்பா ஆரம்பித்து நல்லெண்ணம் வைப்பது என்பது அல்லாஹ் தருவான், அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் எனக்கு வெற்றியை தருவான் என்று சொல்லி முயற்சி இல்லாமல் இருப்பதல்ல, சோம்பேறியாக இருப்பதல்ல. நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும், நாம் பாடுபட வேண்டும், அதற்கு அங்கால் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் எதிர்பார்க்க வேண்டும். சோம்பேறித்தனம், முயற்சிக்காமல் இருப்பது, தாந்தோணித்தனமாக இருப்பது, பொடுபோக்காக இருப்பது அல்ல. சக்தி முயற்சி வேண்டும், பாடுபட வேண்டும். எனவே பாரிய முயற்சியும் தியாகமும் ஒரு மனிதனுக்கு அவசியம். அது உண்மையில் ஒரு மனிதன் தியாக மனப்பான்மை செயல்பட வேண்டும். முழுமையாக மார்க்க பணிக்கு தன்னை இயன்ற அளவு அர்ப்பணிக்க வேண்டும், தன்னுடைய சமூக பணிக்கு அர்ப்பணிக்க வேண்டும், தன்னுடைய தாய் நாட்டை கட்டியெழுப்ப அர்ப்பணிக்க வேண்டும். எந்த அளவு நபிகள் சொன்னார்கள்னா, கியாமத் நாள் வந்து விட்டது, உங்களுடைய கை ஒருவருடைய கையிலே, கியாமத் நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஒருவருடைய கையிலே ஒரு மரக்கன்று இருக்கிறது என்றால் அதை நாட்டி விட்டு எழும்ப முடியும் என்றால் நாட்டி விட்டு எழும்ப வேண்டும்.
அந்த கியாமத் நாள் நடைபெற வேண்டும். அந்த மரக்கன்றை நாட்டிய பிறகு கியாமத் நாள், உலகம் அழிய போகிறது, கியாமத் நாள் ஆகிறது. எனவே ஒரு மனிதனுடைய கையிலே மரக்கன்றொன்று இருந்தால் அதை நாட்டிவிட்டு எழும்ப வேண்டும். அந்த கியாமத் நாள் நடைபெறும் பொழுது அவர் அந்த மரக்கன்றை நாட்டி இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு முயற்சி, தூர நோக்கு. புகாரி ரஹிமஹுல்லாஹ் அது பேசுகிறார்கள். இறுதியாக, எனவே இப்படியான விடயங்களை நாம் பேணி பாதுகாக்கின்ற பொழுது, கரிசனை காட்டுகின்ற பொழுது எழுச்சி, விமோசனம், வெற்றி, எதிர்காலம் சிறப்பாக அமையும், எல்லா நலவுகளும் நமக்கு கிடைக்கும். இதுதான் உண்மையிலே கண்கூடாக காணுகின்ற பெருபேறுகள். அது நாம் சிலருக்கு விளங்காவிட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், யார் அல்லாஹ் அஞ்சு நடப்பார் அவருக்கு பல சிரமங்கள் வெளியாகின்ற வழிகளை எல்லாம் ஏற்படுத்துவான், அவருக்கு நினையாபுரத்திலிருந்து ரிஸ்க் அளிப்பான், வாழ்வாதாரங்களை கொடுப்பான். யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய காரியங்களை செவ்வனை நிறைவேற்றக்கூடிய, மிகைக்கக்கூடியவன், கட்டுப்படுத்தக்கூடியவன், ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன். அல்லாஹ் ஒன்றுக்கும் ஒரு அளவை வைத்திருக்கிறான்னு சொல்லி சலவாத் சொல்லுமாறு தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி நீண்ட துவா பிரார்த்தனை சூரத் தலாக் 2, 3 வசனங்களை ஓதி துவாவோடு ஷேக் சுபைத் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவை முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.